வணக்கம் பிள்ளைகள். நான் தான் அரூகரா ஐயாத்துறை. இன்றைக்கும் ஒரு 2 விஷயங்களோட உங்களோட ஒரு விழிப்புணர்வாக தான் விழிப்புணர்வாக உங்களுக்கு அதை சொல்லுவோம் கொண்டு வந்திருக்கிறேன். தெரியும் தானே, வளமையாக சொல்கிற மாதிரி நாட்டை திருத்த நம்மளால் இயலாது. நமக்கு தெரிஞ்ச சில அன்பானவர்களுக்கு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன்ட்டு வச்சுக்கொள்வோம். இல்லை, நான் இந்த அண்மையில் பார்த்தேன், இந்த கிளிநொச்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குடும்பாவி கட்டி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அது ஒரு படித்த மக்களுக்கு அறிவு வேணும். என்னென்றால், இந்த இப்படியான விஷயங்கள் உலகம் பூரா பொதுமக்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் அந்த வெளியில் வச்சு அந்த சம்பந்தப்பட்டவை சரியான முறையில் செயல்படாட்டில் மக்கள் கொந்தளித்து அவர்கள் சில தங்களுடைய கவலையை எதிர்ப்புகளை காட்டுறதான் இப்படி. அதை கொடும்பாவியை கட்டி சில விஷயங்கள் அவங்க சொல்லினே என்னென்ன நடந்தது, அவர் நடந்த முறை இல்லாத பொல்லாத சொல்லி தங்களை எல்லாம் கவலைப்படுத்தி பொய்களை சொல்லி பொய் பிரசாரம் செய்திருக்கிறாருன்றதை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு இவர் ஃபுல்லாக தண்ணியை போட்டுவிட்டு, நான் அன்றைக்கு பார்த்தேன், நான் அவர்கிட்ட அந்த வீடியோ பார்த்தேன். பேசுன்னு பேசுகிற பேச்சென்றால் அந்த கிளிநொச்சி மக்களுக்கு பேச்சு, மற்ற பிரதேசவாதம் அதுக்குள்ள வருது. அதுக்குள்ள ஒரு 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 கண்ணியம் இல்லாத பல பேச்சுகள் அதில் இருக்குது. இவர்களெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற கதைக்கு முதல் ஒரு தாய் தகப்பன், எங்கட தமிழ் தாய் தகப்பன் பெற்ற ஒரு பிள்ளை தானே. இவைக்கு சகோதரம் இல்லையோ, இல்லாட்டி இவருக்கு அக்கா தங்கச்சி இல்லையோ, இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்ச பொம்பளை டீச்சரை பற்றி யோசிக்கிறேன் இல்லையோ, இல்லாட்டி கூட படித்த அந்த சக மாணவர் பெண் தோழிகளை பற்றி சொல்கிறேன் இல்லையோ, யோசிக்கிறேன் இல்லையோ, அந்த ஒரு உணர்வே இல்லை. அவரோடைய ஒரு பொம்பளை பிள்ளைய உதவிக்கு இருக்கிறான்னு சொல்லி அறிஞ்சன், ஒரு சட்டத்திறன் இருக்கிறான்னு சொல்லி. இப்போ இப்படியெல்லாம் உங்களோட எல்லாம் இதுக்கு வச்சு கொண்டு இப்படி பெண்களை தரக்குறைவாக பேசுறது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவுமே உங்களுக்கு மக்கள் தானே ஓட்டு போட்டவே. அதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பாருங்க. பெரிய கர்மமாக அனாதையாக அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு அலைஞ்சு திரிஞ்சு அதுகளை ஏதோ இருந்தால் இப்படி இதண்டது ஏதாவது செய்யக்கூடாதுன்னு செய்தாலும் கவலையாண்டு போட்டு ஓட்டு போட்டவே. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். இப்படித்தானே அந்த காலத்தில் தேர்தல் நடக்கல அந்த காங்கிரஸ் கட்சியில் நல்லூர் தொகுதியில் அரளம்பலம் எம்பி என்ற ஒருவர் கேட்டவர் தேர்தல். அவர் 2-3 முறை தோற்று போனார். அவர் ஒவ்வொரு முறையும் தோக்க கிணத்துக்கு விழுகிறதாம். கடைசியாக அவர் 3ஆம் முறை கேட்க இந்த மக்கள் இருந்தாலும் இப்படியெல்லாம் இதன்னு சொல்லி போட்டு ஓட்டு போட்டு வெண்டவர். அவர் காங்கிரஸில் கேட்டு வெண்டு வந்தோடனே அவர் செய்த முதல் வேலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட சேர்ந்துட்டார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இவர்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயநலவாதிகளுடைய சுய ரூபங்கள். இன்னொரு சம்பவம் ஒன்று அங்கே நடந்தது. எலெக்ஷன் கேட்குறதுக்கு வெண்டுட்டார். அவர் அங்கால ஆக்கள் பக்கமே போகிற இல்லை. அவர் சட்டத்திறனியாம், அவர் சட்டங்கள் லோயர்கள் எல்லாம் இதெல்லாம் பேசிக்கொண்டு அவர் அங்கே இருப்பார். தேர்தல் விரைக்க வருவார். அவர் ஒரு ஆளோட வருவார். அந்த குழுவல் வருவினில் அடுத்த முறை தேர்தலுக்கு கேட்குறதுக்கு போவைகளை இவர் என்ன செய்வார் என்றால், அந்த இப்படி நடந்து போய் கொண்டிருக்கல இந்த வீட்டில் கதைச்சி முடிய பக்கத்தை வர்ற தன்னோட சக ஒரு இருப்பார் தான், அவைக்கு ஒரு ஆளோண்டு இருப்பினே 1-2 பேர். அவர்கிட்ட கேட்பாராம், டேய் இவர் அடுத்த வீடு ஆட்டியாண்டு. அப்போ இவர் சொல்லுவாராம், இது அது சுப்பிரமணியத்தில் வீடு. சரி ஓகே, நீ பேச இருந்தது. இவர் அந்த வீடு கிட்ட போனோன்னு சுப்பிரமணியம் என்று கூப்பிட்டோன்னா அவர் வீட்டுக்கு கண்டோம், ஐயா நீங்கள் இந்த பேரை மறக்க இல்லையா, நீங்கள் என்ன இன்னும் ஞாபகமாக வச்சுக்கிறீங்க. எப்படி நடிப்பு இப்படி சொல்லி அவர் ஓட்ட வேண்டுறதான் வேலை. ஓட்ட வேண்டோன்னு சரி, அங்கே போகிறோன்னா அங்கே அவைகளுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு, சிறப்பு சலுகைகள், அவைகளை என்ன செய்தாலும் அவைக்கு அரை மணி நேரத்தில் அவைகளுக்கு சிறப்பு உரிமையில் வெளியில் வந்துடுவீங்க. அப்போ உதாரணமாக அன்றைக்கு அந்த ஒரு காணி பிரச்சனைக்கு போராட ஒரு எம்பியும் மற்ற உதவியாளர் அந்த காணி பிரச்சனையை தூண்டி விட்டுருக்கீங்க. அப்போ அதுக்கு பின்னுக்கு ஒரு 25-30 சனம் நிற்குது. இவன் கதைச்சு பேசி கொண்டிக்க அவங்க வந்துட்டாங்க, இதை செய்யக்கூடாதுல சொல்கிறோம், என்னென்று நீங்கள் இதில் 2 போராட்டம் மாதிரி செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி இழுபட்டு தள்ளுப்பட்டு போலீஸ்காரன் பிடிச்சோண்டு போயிட்டு இந்த தூக்கி விட்ட இந்த எம்பி மேர் உதவியாளரை அற்ற மனத்தியாலயத்தில் போலீஸ் விட்டுட்டுது. பின்னுக்கு நின்ற அந்த பிள்ளைகள் பாவங்கள் நம்பி வந்த அந்த பிள்ளைகள் குரல் கொடுத்து கொண்டு பிள்ளைகள் அது 25-30 நாளாக அங்கே இருக்கும். அவை
காசை செலவழித்து லோயர்கிட்ட போய் வெளியால் வந்து மற்றது அதில் எல்லாம் ஒரு போலீஸ் என்ட்ரி குற்றப்பட்ட ஒரு 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 பதிவு இருந்தால் இவன் நல்ல வேலைக்கே போயிடாது. ஆனால் இவையில் எம்பி மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேலைக்கு சலுகைகள் எல்லாம் எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவையெல்லாம் நல்லா இருப்போம். கொஞ்சம் விளங்கணும் பிள்ளைகள், தயவு செய்து கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்கோ. நாங்கள் ஓட்டு போட்டு இதுவரைக்கும் அனுப்பினாக்கள் ராச வாழ்க்கை வாழ்ந்து தங்களுக்குள்ள மேடையில் புடுங்கப்படுவின, அங்கே பார்லிமெண்ட்டில் போயிட்டு நித்திர கொள்ளுவின, அங்கே போயிட்டு கண்டினுக்குள்ளே இருந்து கைகோத்து கைகுலுக்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பின. எல்லாம் நடிப்பு. இதுகளை மனதில் கொண்டு தயவு செய்து இனிமே வர எந்த தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் அனுபவித்தது போதும். அவை கொண்டு மீது சொத்து இல்லை. நாங்கள் தானே ஓட்டு போட்டது. நாங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் தானே உங்களுக்கு பாதுகாப்பு. நீ உங்களுக்கு பொடி காட்டு, பிறகு உங்களுக்கு போலீஸு, இப்போ துவக்கு வேறு. அவைக்கு எத்தனை அவைக்கெல்லாம் வந்து சலுகைகள் எல்லாம் கிடைக்குது. பிறகு பார் போமிட்டு, பிறகு அந்த வேலைக்கு சிபார்சுக்கு சலுகை, இஞ்சால வீட்டு மதில் கட்டுறதுக்கு கிரினட்டு கல்லுக்கு சலுகைக்கு அங்கே அங்கே அரசாங்க பெரியவர்கிட்ட போய் உதவியல் பெறுறது எல்லாம் அவைக்கு தான். அவைகள் அவையிற பிள்ளைகள் அவை சரியாக நான் சொன்னவை. நாங்கள் மக்களுக்காக, நாங்கள் நினைச்ச மக்களுக்காண்டு எங்களுக்குன்னு சொல்லினே இல்லை இல்லை, அவ சொன்னது தங்களுடைய மக்கள், தாங்கள் பெற்ற மக்களுக்காகத்தான் தாங்களே தாண்டு. அதான் நடக்குது. தயவு செய்து இனிமேலாவது வர தேர்தலில் இவர்களை வீட்டில் இருக்கட்டும், இவர்கள் அனுபவித்தது காணும். எல்லாரையும் சொல்லையில் சிலர் நல்லது சிலர் செய்திருக்கலாம், செய்தால் அளவானவர்களுக்கு இது அழகான தொப்பி. தயவு செய்து மக்களே, இனியாவது நீங்கள் தயவு செய்து உங்களோட வாழ்கிற, உங்களுக்கு தெரிஞ்ச, மரியாதை தெரிஞ்ச, கண்ணியம் தெரிஞ்ச, அன்பான, நேர்மையான, வயசும் இல்லை, அவர் எந்த மாவட்டம், எந்த மலையகமா இல்லாட்டில் யாழ்ப்பாணமா வடக்காக்கில் கண்டது இல்லை, அவர் ஆரண்டாலும் ஒரு மனிதமுள்ள மனிதருக்கு வாக்களியுங்கோ. நீங்கள் கதைச்சு பேசக்கூடியவருக்கு வாக்களியுங்கோ. நிம்மதியாக இருக்க பாருங்கோ. எங்கட ஊரில் எல்லா பிரச்சனைகளும் கலைஞ்சு விழுந்தெலும்பி கவலைகளோடு இருக்கிற எங்கட மக்கள் இப்போ பத்தாத்துக்கு உலகத்தில் சண்டை நடந்து இதுவரை இப்போ நீண்டு கொண்டு போகுது. அப்போ இந்த துன்பந்துயரில் இருந்து இப்போ விலத்துறது எங்களுக்கண்டு கை கொடுக்க ஒரு தலைமையே இல்லை. தயவு செய்து இனிமேலாவது இதுவரைக்கும் வாக்களித்த ஒருவருக்கும் போடாதையும் கொண்டு நான் சொல்ல இல்லை. நல்லவர்கள் இருந்தால் நீங்களே அதை முடிவு செய்யணும். ஆனால் நீங்கள் புதியவர்களை அனுப்புங்கோ, இளையோரை அனுப்புங்கோ. நீங்கள் கதைச்சு பேசக்கூடிய கண்ணியமானவர்களை தெரிவு செய்யுங்கோ. ஓம்பிள்ளைகள், இதுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் இருக்கும் வரையும் சொல்லுவேன். நான் இல்லாட்டில் சொல்ல இயலாது. ஏதோ மனசில் பட்டதை சொல்கிறேன். சரியோ, விரட்டோ பிள்ளைகள். அப்போ நான் பாரன். நான் அதூர ஐயா துறை. நன்றி, வணக்கம்.